அனைவருக்கும் வணக்கம். வெரி லைலைட்ஸ் யூடியூப் சேனலுக்கு எல்லாரும் ஆதரவு கொடுக்குற அனைவருக்கும் நன்றி. இப்போ நான் எங்கே இருக்கேன் அப்படின்னா சேலத்தில் அத்வைதாசர் ரோடு, ரொம்ப பிஸியான ரோடு. நம்ம சரவணா பவன் ராஜ்யிலேருந்து உள்ள வந்தோர் அத்வைதாசர் ரோடில் மங்கள விலாசம் நேர் எடுத்து அமைந்திருக்கக்கூடிய கேசனி அண்ட் லக்ஸுரி மென்ஸ் சலூனில் தான் நான் இருக்கேன். எல்லா சலூன் நிறையா பார்த்துக்கோம். இப்போ இங்கே மட்டும் என்ன புதுமை அப்படிங்கிறது தான் நான் பார்க்க போகிறோம். இவர் தான் அதனுடைய ப்ரொப்ரைட்டர், ஹேர் ட்ரெஸ்ஸர், அன்பு சகோதரர் சிவா. இந்த சலூனை வந்து தொழில் மீது உள்ள அவருக்குள்ள ஒரு பக்தியையும் அர்ப்பணிப்பையும் சமூகத்தின் மீது உள்ள ஒரு அக்கறையும் காட்டுற விதமாக வடிவமைச்சு நடத்திட்டு இருக்காரு. அது என்னன்னு நம்ம ஒன்றா பார்க்கலாம். பாருங்க, அங்கே பாருங்க, இந்த போர்டில் பார்த்தீங்கன்னா வண்டி நிறைய நிற்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கடை கூட்டத்துக்கு போயிடாதீங்க. உள்ளே வந்து பாருங்க, நிறைய பேர் வண்டியை பார்த்து போயிடுறாங்க. இங்கே நிறுத்திட்டு எங்கேயோ போயிடுவாங்க பஸ் ஸ்டாண்டுக்கு. ஆனால் வண்டியை வச்சு பார்க்காம வாடிக்கையாளர்கள் உள்ளே வரணும்னு சொல்லி வச்சுருக்காரு. டைமிங் போட்டிருக்காரு. அப்புறம் வந்து பிரைட் க்ரூம் மேக்கப்பு, அப்புறம் வெயிட் ரிமூவல், டேண்ட்ரஃப் ட்ரீட்மெண்ட், இந்த மாதிரி அழகு கலையில் பெண்களுக்கு என்னென்ன இருக்கோ அது எல்லாத்துக்கும் கலை உரிய நிபுணர்கள் எல்லாமே ஹெர்பல் ஆர்கானிக் முறையில் பண்ணதை வச்சு அழகாக பண்ணியிருக்காரு. நம்ம இந்த சலூனை வந்து ரசிக்கிறதுக்கு மேலே கற்றுக்கலாம். அப்புறம் அவ்வளோ அழகாக வடிவமைச்சிருக்காரு. வாங்க உள்ள போகலாம். அனைவருக்கும் வணக்கம். நம்ம லூமினி சிவா என்று அனைவராலும் சேலத்தில் அறியப்படும் மெடிசின் ப்ராடக்டர், ஹேர் ட்ரெஸ்ஸர், சேலம் குரங்கு சாவடி அருகே கேசினி ஹேர் சலூன் சொல்லி வெற்றிகரமாக 4 ஆண்டுகள் நடத்தி வந்த திரு சிவா அவர்கள், லூமினி சிவா அவர்கள் இந்த அத்வைதாசிரம ரோட்டில் மங்களம் ஹோட்டலுக்கு நேர் எதிரே கேசினி ஹேர் ட்ரெஸ்ஸர் மற்றும் ஆண்களுக்கான அழகு கலை அகம் எல்லாமே, ஆண்களுக்கான ஃபேஷியல், மேக்கப், ஹேர் டையிங், ஹேர் ட்ரெஸ்ஸிங், தாடி, இதெல்லாமே வந்து பிரைட் க்ரூம் மேக்கப்பு, இந்த மாதிரி எல்லாமே செய்யறதுக்கான சகல வசதிகளும் ஹைடெக் வசதிகளோட தலை சிறந்த நிபுணர் வச்சு ஒரு ஆண்கள் அழகு கலை நிலையம் நடத்தி வருவார். அதில் வந்து புதுமையாக உலகத்திலே எங்கும் இல்லாத அளவு இங்கு வரக்கூடிய வாடிக்கையாளர்கள் தங்களுடைய தொழிலை வந்து கொண்டு போய் மக்களிடத்தில் 100 பேருக்கு சேர்ப்பதற்கு வசதியாக கஸ்டமர்ஸ் ப்ரமோஷன் கேஷ் அப்படிங்கிற ஒரு போர்டை வச்சிருக்காரு. இந்த போர்டில் வந்து இங்கே வர கஸ்டமர்ஸ் அவங்க கடையினுடைய விசிட்டிங் கார்டு, ஆஃபர்ஸு, கேட்லாக் ஏதாவது போடுற மாதிரி இருந்தால் அதை இந்த மாதிரி அவங்க வச்சுட்டு போயிட்டாங்கனாக்கா இங்கே வர மற்ற அவங்க எடுத்து யூஸ் பண்ணுவாங்க. இன்றைக்கி ஒரு பேப்பரில் விளம்பரம் கொடுத்தாலும் எதில் விளம்பரம் கொடுத்தாலும் எவ்வளோ செலவு பண்ணுறோம். அவர் தன்னுடைய கடையில் வந்து ஒரு பெரிய இடத்தையே இதுக்காக ஒதுக்கி இதுக்கு கேஷ்னு சொல்லக்கூடிய இந்த அமைப்பை உருவாக்கி இலவசமாக எல்லாரும் நம்ம கஸ்டமர்ஸ் எல்லாருமே நல்லா வளரணுங்கிறதுனால இங்கே வரவங்களாம் உங்களுடைய விசிட்டிங் கார்ட்ஸ் வைக்கிறதுக்காக அந்த சைஸு, எல்லா நோட்டீஸ் சைஸுக்கு தகுந்த மாதிரி அந்த பாக்ஸ் வச்சுருக்காரு. இதில் வச்சுட்டு போயிட்டோம்னா வரவங்க எடுத்து பார்த்து அவங்களுக்கு தேவைப்பட்டவங்க பயன்படுத்திக்குவாங்க. இது வந்து இலவசமாக தன்னுடைய வாடிக்கையாளர்கள் வந்து நல்ல முறையில் அவங்க தொழில் விருத்தியானதுக்காக சிவா அவர்கள் இதை ஓப்பன் பண்ணியிருக்கிறாரு. அவர்கள் மனமார்ந்த பாராட்டு. இந்த கஸ்டமர்ஸ் ப்ரமோஷன் கேஸை வந்து நானும் என்னுடைய அன்புக்குரிய சகோதரர், என்னுடைய மரியாதைக்குரிய மாநில பிஜேபியினுடைய சுற்றுச்சூழல் தலைவர் திரு கோபிநாத்ஜி, அரசியலுக்கு அப்பாற்பட்டு நல்ல விஷயங்கள் என்னுடன் இணைந்து எப்பொழுதும் நாங்கள் 2 பேரும் சேர்ந்து செய்வோம். அவர் நானும் இதை திறந்து வச்சு நம்ம கூட கேட்டுக்கொண்டு வந்து திறந்து வச்சிருக்கோம். இது சேலத்திலே புதுமை, வேற எங்கேயுமே கிடையாது. சலூன்னா போனால் ஒரு டிவி இருக்கும், ஹேர் கட் பண்ணுவாங்க, அப்படிதான் இல்லாமல் இது வந்து நியூஸ் பேப்பர் இருக்கும். அங்கே பாருங்க, ஒரு லைப்ரரி பக்கத்தில் போயிட்டாங்க. இந்த மாதிரி புத்தகம் வாசிக்கிற பழக்கமே இன்னைக்கு வந்து ரொம்ப குறைஞ்சிட்டு வருது. எல்லாமே வாட்ஸ்அப், சோசியல் மீடியா வந்து படிக்கிறதே குறையுது தலைமுறைகிட்ட. எல்லாம் டிவியில் மியூசிக் பாட்டு இதெல்லாம் கேட்டு இறைச்சல் பாட்டு கேட்டு டென்ஷன் தான் வருது. ஆனால் நல்ல அறிவு சார்ந்த நூல்கள், தமிழ், ஆங்கிலம், நல்ல நூல்கள், அன்றைய நாளிதழ்கள் இதெல்லாம் வச்சிருக்காரு. ஒரு லைப்ரரியே வச்சிருக்காரு. சலூன்லேயே நூலகம், லைப்ரரி வைக்கிற ஒரே இது வந்து இந்த கேசனி சலூன் மங்களவிலாஸ் அத்வைதாசிரமம் ரோடு கேட்டா இருக்கிறது தான். இதனால் வந்து என்ன ஆகுனா காத்திருக்க நேரத்தில் நம்ம அறிவு விருத்தி பண்ணிக்கலாம், வாசிக்கிற பழக்கம் உருவாகும். ஸோ ஒரு உள்ளே ஹேர் ட்ரெஸ்ஸிங்கெல்லாம் அருமையான அமர்வோட இருக்கை, எல்லாமே யூனிஃபார்மோட, எல்லாமே ஹைஜீனிக்காக இன்னைக்கு விரும்பக்கூடிய மக்கள் வந்து எதிர்பார்க்கக்கூடிய இப்போ சினிமா பார்த்தா கூட ஒரு ரொம்ப நல்ல இதாக ஒரு கம்ஃபர்டபுளாக ரொம்ப ஹைடெக்காக பார்க்குறாங்க. அந்த ஹைடெக்கெல்லாம் இங்கே அருமையாக இருக்குது. அதே சமயத்தில் நல்லா பழகிறாங்க, ஒரு சிரிப்பாக இருக்காங்க. அப்படி இந்த முயற்சி நீங்கள் இந்த கடையில் வந்து நீங்கள் ஹேர் ட்ரெஸ்ஸிங் வந்து வரும்போதே உங்களோட பேம்ப்ளெட்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சுட்டு போக நிச்சயமாக உங்கள் வியாபாரம் பெருகும். சிவா, அன்பு சகோதரர் சிவா அவர்களுக்கு இந்த மனமார்ந்த பாராட்டு வாழ்த்துக்கள். லக்ஸுரி மென்ஸ் சலூன்ல இருக்க லைப்ரரி தான். இந்த இடத்துல இவர் நினைச்சிருந்தா இன்னொரு சீட் போட்டு இன்னொருத்தருக்கு ஹேர் கட் பண்ணலாம். ஆனால் அந்த இடத்துல ஒரு உபயோகமாக ஏதாவது செய்யணுங்கிறதுக்காக அறிவு கோயில்வாங்க. லைப்ரரிங்கிறது கோயிலுக்கு சமமானது. புத்தகங்களும் வந்து புத்தகம் படி நீ வந்து வாசிக்கிறது வந்து
நீ தலை நிமிர்ந்து நம்ம தலை குனிந்து படித்தால் தலை நிமிர்ந்து வாழலாம்னு ஒரு கவிதை இருக்கு. அந்த மாதிரி சலூனுக்கு காத்திருக்கிறவங்க வந்து நேரத்தை மொபைல் ஃபோனில் நீ எல்லாரும் ஸ்வைப் பண்ணி ஸ்கிப் பண்ணி ஆண்ட்ராய்ட் ஃபோனுக்கு அடிமையாக இருக்காங்க. அதுலேருந்து வெளியே வரதுக்கு ஒரே வழி ஃபோன் ஆஃப் பண்ணிட்டு இல்லை இந்த மாதிரி நீங்கள் காத்திருக்கும் போது புத்தகம் படித்தா நல்லதுங்கிறதுக்காக புக்ஸ் எல்லாம் வச்சுருக்காரு. அழகாக ஒரு லைப்ரரியில் வச்சுருக்கேன். இதில் இன்னும் நிறைய புத்தகங்கள் வர இருக்குது. இப்போ புதுதாக வந்ததுனால இந்த மாதிரி புத்தகங்கள் தான் இருக்குது. இப்போ பாருங்க, இதில் ராமாயணம், மகாபாரதம், இதெல்லாம் பாரத தேசத்தினுடைய புதிய இதிகாசங்கள், புராணங்கள், இந்த மாதிரி ஆன்மீகத்திலேயும் வச்சுருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா பாருங்க, இறையன்பு, தன்னம்பிக்கை எழுத்தாளர் இறையன்பு எழுதிய புத்தகம்லாம் இளைஞர்கள் மத்தியில் தன்னம்பிக்கை எழுதிக்கக்கூடிய புத்தகங்கள். படிக்க படிக்க அப்படியே சுகம், வாசிக்கிறதுல ஒரு சுகம் இருக்குது. நீங்கள் படித்து பாருங்கள், அந்த சுகத்தை நீங்கள் எந்த டிவியில் பார்த்தாலும் வாட்ஸ்அப்பில் பார்த்தாலும் கிடைக்காது. ஸோ இந்த லைப்ரரி வந்து சேலத்தில் ஒரு சலூன், ஒரு ஆண்கள் அழகு கலை நிலையத்தில் வந்து ஒரு சலூன் வச்சுருக்கிறது ஒரு இதுதான் ஃபஸ்ட்டு. எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டிலேயே ஃபஸ்ட்டாக கூட இருக்கலாம். அந்த நல்ல முயற்சி, அவர் நல்ல எண்ணம் விட்டு. அதே மாதிரி ஹெல்மெட் வைக்கிறதுக்கெல்லாம் பாதுகாப்பாக சும்மா வண்டியிலேயே ஹெல்மெட் வச்சுட்டு வந்துடுவாங்க, அது திருடு போயிடும். அதெல்லாம் இல்லாமல் பாதுகாப்பாக வச்சுருக்காரு. நல்ல பொன்மொழிகள்லாம் எழுதி வச்சுருக்காரு. இவருடைய இந்த லைப்ரரி முயற்சி, அதுக்கப்புறம் இந்த கஸ்டமர்ஸ் ப்ரொமோஷன் கிளாஸ்க்குன்னு சொல்லிட்டு வாடிக்கையாளர்கள் தங்களை வந்து விளம்பரப்படுத்திக் கொள்ளலாம், சலூனில் தங்களுடைய அறிமுகப்படுத்திக் கொள்ளலான்ற இந்த முயற்சி உள்ள பாருங்க. ரொம்ப அருமையாக 5 ஸ்டார் வசதியோட அருமையான சலூன் வடிவமைச்சிருக்காரு. ஸோ எல்லாருமே ஒரு தடவை ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து இங்கே வந்து உங்களுடைய ஹேர் கட் பண்ணி பாருங்கள், இளைஞர்கள் எல்லாருமே. அதுக்கப்புறம் நீங்கள் ரெகுலராக வாடிக்கையாளர் ஆகிடுவீங்க. அந்த கேசரி லக்ஸூரியஸ் மென் சலூன் வந்து மேன்மேலும் வளர வேண்டும். இந்த நூலகம் வைச்ச முயற்சிக்கு நிச்சயம் வந்து வாடிக்கையாளர்கள் வந்து பெரும் ஆதரவு கொடுத்து இங்கே வந்து புத்தகங்கள் படித்து உங்கள் ஆதரவை நல்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். சலூனோட இந்த கேசனி சலூன், கேசனினாலே முடி, கேசனிங்கிறது அது முடியை தான் பிடிக்கும். பாருங்க எவ்வளோ அழகாக வந்து நல்லா லைட்டிங்லாம் பண்ணி குஷன் சீட் பாருங்க நல்லா கம்ஃபர்டபுளாக போட்டிருக்காரு உட்காரத்துக்கு. நல்லா கண்ணாடி எல்லாம் போட்டு எல்லாமே ஒரு சின்ன குப்பை கூட எல்லாம் நீட்டாக வச்சுருக்காங்க. அவசியம் சேலத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள், அலுவலகத்தில் பார்க்குறவங்க எல்லாருமே நல்ல ஒரு ஜென்யூனாக பாருங்க தனியாக மற்றபடி அழகு கலை சம்மந்தப்பட்ட அந்த ஃபேஷியெல்லாம் பண்ணுறதுக்கு தனி ரூம் வச்சுருக்காங்க. வாஷிங் இங்கே பாருங்க, வாஷிங் வச்சுருக்காங்க. இது வந்து இது இது ஹெட் வாஷிங் பண்ணுறது, ஷாம்பு வாஷிங் பண்ணுறது எல்லாம் வச்சுருக்காங்க. எல்லாம் ப்ராடக்ட்லாம் பாருங்கள் எல்லாமே நல்லா இருக்கு. 5 ஸ்டார் ஹோட்டல் ரேஞ்சில் ஒரு வசதிகள்னு சொல்லுவாங்கள்ல, 5 ஸ்டார் ரேட்டிங் நம்ம கொடுக்கலாம். அப்படிப்பட்ட கேசனி ஹேர் சலூன் சேலம் அட்வைஸ் ஹேர் சலூன் சரணா பேக்கரி ரோடு எல்லாருக்கும் தெரியாது, வந்து மங்களவாசி எல்லாருக்கும் தெரியும். அதுக்கடுத்து 3ஆவதாக ஃபேமஸ் ஆக போகிறது இந்த கேசனி ஹேர் லக்ஸூரி மென்ஸ் சலூன் தான் அதுக்கு ஃபேஷன் ஆக போகுது. சிவா அவர்கள் இளைஞர், உழைப்பால் உயர்ந்தவர், இன்னும் உழைப்பால் நிறையா உயர போகிறாரு. கோபிநாத் சார் ஒரு சலூன் ரொம்ப பிரமாதமாக அமைஞ்சிருக்கு, மனசு திருப்தியாக இருக்குது. நம்ம பார்க்குறவங்க எல்லாருக்கையும் சொல்லி நம்ம ப்ரொமோட் பண்ணி நம்ம கடமை. எல்லாருக்கும் நன்றி, வணக்கம். இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வீடியோ கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ஒரு தடவை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களுடைய அடுத்தடுத்த வீடியோக்களோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும்.